மரபுச் சொற்கள் அது பல வகைப்படும். பொலி, இளமை பெயர். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது வினைமரபு. வினைமரபு என்றால் என்ன? வினைமரபு என்பது நம் முன்னோர்கள் ஒரு செயலை அல்லது வினையை எந்த சொல்லால் வழங்கினார்களோ அந்த சொல்லை மாற்றாமல் அப்படியே வழங்குவதாகும். அதாவது ஏதாவது ஒரு ஆக்ஷனை எந்த சொல்லால குறிப்பிட்டு நம்ம சொல்றோமோ அதான் வினைமரபு. குறிப்பிட்ட வினைக்கு குறிப்பிட்ட சொல் நம்ம பயன்படுத்துறோம். எடுத்துக்காட்டு, அம்பு எய்தனர், ஆடை நெய்தனர், சோறு உண்டார், கூடை முடைந்தார், பூ அல்லது மலர் கொய்த்தார் அல்லது பறித்தார், சுவர் எழுப்பினார், மாத்திரை விழுங்கினான், முறுக்கு தின்றான், நீர் குடித்தான் அல்லது தண்ணீரும் குடித்தான், பால் பருகினான், இலை பறித்தான், பானை வனைந்தான், அப்பம் தின்றான், காய்கறி அறிந்தான், நெல் தூற்றினார், களை பறித்தார், பழம் தின்றார், நீர் பாய்ச்சினார், நாற்று நட்டார், பாட்டு பாடினார், மரம் வெட்டினான், கிளை ஒடித்தான், விதை விதைத்தான், படம் வரைந்தான், கட்டுரை எழுதினான், தீ மூட்டினான், விளக்கு ஏற்றினான், தீபம் ஏற்றினான், கவிதை இயற்றினான் இல்லாட்டு புனைந்தான், காவியம் படைத்தான், கோலம் இட்டான், தயிர் கடைந்தான், கூரை வேய்ந்தார், உமி கருக்கினார், ஓவியம் புனைந்தார், செய்யுள் இயற்றினார், கயிறு திரித்தான். Thank you.